கம்யூனியன். இப்போ நினைச்சுங்க, கம்யூனியனுக்கு எதிரில் நான் முன்னால் நின்று கம்யூனியனுடைய சர்வீஸ் பண்ணியிருக்கோம். இது செப்பரேட் பிரசங்கமாக நீங்கள் எடுக்காதீங்க, இது கம்யூனியனுடைய பிரசங்கமாக நீங்கள் எடுத்துங்க. ஸோ நான் வாசித்தனால நான் வாசித்தன்றது கணக்கில் வருவானா, எப்பவுமே கம்யூனியனுக்கு மட்டும் வாசிக்கிறப்போ நம்ம எல்லாருமே வாசிக்கிற மாதிரி தான் நீங்கள் கணக்கில் போடணும். ஸோ அதனால இந்த வாக்குத்த வசனத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட், putting on new man and new spirit. இதான் அவருடைய தலைப்பு. இதுக்கு முதல்ல நான் கிரியேட் பண்ண ஒரு தலைப்பு என்னன்னா, putting on the old man and the old spirit அப்படின்னு தான் நான் வச்சிருந்தேன். இன்னைக்கு காலையில ஒரு 6th டைம் நான் இதை வாசிக்கிறேன். மறுபடியும் நான் வாசித்தே இருப்பேன். டெய்லி வாசிப்பேன். வாசிக்கும் பொழுது நான் மறுபடியும் அந்த ரிவ்யூ பண்ணினே இருப்பேன், மாறினே இருப்போம். ஸோ கர்த்தர் மாத்தினே இருப்பார், ஆலோசனைகளை கொடுப்பார். நான் ஏன் ஒரு மனுஷனை பார்த்து ஓல்டு பழக்கத்தையும் ஓல்டு ஸ்பிரிட்டை மாத்துன்னு சொல்லிட்டு ஏன் துக்க செய்தி சொல்லணும்? நான் ஒரு சமாதான செய்தியை சொல்கிறேன். என்ன அப்படி? புதிய மனுஷன் புதிய ஆவி அப்படின்ற மெசேஜ் வந்து ஹெட்டிங்கா போட்டுரு. அப்போ நம்ம மனுஷங்களுக்கு பாசிட்டிவான எண்ணத்தையே கொடுத்தாலும் போதும், பாசிட்டிவான யோசனைகளை கொடுத்தாலும் போதும், நம்முடைய மனுஷர்கள் ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தருக்கும் பாசிட்டிவா மாறிடுவாங்க. Hallelujah. So the message name is putting on new man and new spirit. Amen. So இதுல வந்து நிச்சயமாகவே we are chosen, we are precious, building of spiritual house on lively stone. நேர்த்தியான கற்கள், ஆவிக்குரிய கற்களாலே நம்முடைய ஜீவனானது கட்டப்பட்டு வருகிறது. டே டு டே கட்டப்பட்டு வருகிறது. This is only the அதாவது ரீசன் பிஹைண்ட். ஸோ நாங்கள் இந்த மெசேஜை நாங்கள் ஆன்லைனில் போடுறப்ப கூட இந்த எக்ஸ்பிளேஷன்ஸ் அப்படியே நாங்கள் கொடுத்து போடுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்ம ஒவ்வொருத்தரும் இதை படிச்ச மாதிரியே படிச்சுட்டு போகலாம். ரோமன்ஸ் 6 சாப்டர் 3-5 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? சோ மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானம், தண்ணீருக்குள்ளான ஞானஸ்தானம் அப்படின்றதும் ரெண்டும் நீங்க டிஃபரன்ஸ்ல ஒருமைப்பட்டு கொஞ்சம் அதை புரிஞ்சுக்கணும். சரி, தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்தேன்னு சொல்றது ஒண்ணு, அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றது அது ஒண்ணு. சோ இயேசு கிறிஸ்துவோடு கூட நாமும் சிலுவையில் அறையப்பட்டபடினாலே அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் உயிர்த்தெழுகிறோம். புரிஞ்சுங்களா? தண்ணீர்ல ஞானஸ்தானம் எடுத்ததே வேற, மரணத்திலிருந்து ஞானஸ்தானம் பெற்றது வேற. சோ மரணம்ன்றது ஒரு பெரிய படுகுழி, வேதனை குழி. அந்த குழியில நாமும் இயேசுவை போலவே மரித்து நான் அவர் எழுந்தது போல அந்த மரண குழியிலிருந்து ஞானஸ்தானம், அதாவது சிலுவை குழியிலிருந்து நாம் எழுந்துவிட்டோம். இதுதான் அதனுடைய அர்த்தம். அதை நீங்க அறியீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோருக்கு எழுப்பப்பட்டது போல நாமும், இதான் பாசிட்டிவான எண்ணம், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளான ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவனுடைய கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். நம்மளும் அவர் கூட அடக்கம் பண்ணப்பட்டுட்டோம். அவரதான் இதுல, அதாவது ஒரு வீட்டுல போயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க, ஒரு கல்லறையில போட்டு மூடிட்டாங்க. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்த சாயலில் இணைக்கப்பட்டோம். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது நாமும் அவர் உயிர்த்தெழுதல் இணைக்கப்பட்டு விடுகிறோம். நீங்க எப்படியெல்லாம் போங்க, எந்த கதையில எப்படியெல்லாம் சேர்த்து எடுத்து பேசிட்டு வாங்க, நீங்க பேச வேண்டிய ஒரு வார்த்தை, நாமும் இயேசுவை போல உயிர்த்தெழுவோம். அவன் பிரச்சனையே பேசியிருக்காங்க, அந்த பிரச்சனை பேசிய கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு நான் பேச்சிலிருந்து உயிர்த்தெழ வேண்டும். அவன் எப்ப பாரு கொரோனா கொரோனா கொரோனான்னு சொல்றது கூட அந்த அருமையான பேச்சுல என்ன திறமையோ அதை காட்டி நம்ம என்ன பண்ண அந்த அன்வான்டட் சோக பேச்சை விட்டு உயிர்த்தெழுதல் பேச்சை நாம் பேச வேண்டும். பிள்ளைகள் எப்பொழுதுமே இப்படிப்பட்ட பாசிட்டிவான எண்ணங்களை மனசுல வச்சு நீங்க கிரியை செய்ய வேண்டும். கொலோசியஸ் 3:5 ವಚನವರೆಗೂ இப்பொழுது கோபம், மூர்க்கம், பொறாமை உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகியவர்களெல்லாம் விட்டு விடுங்கள். சோ
பாஸ்டரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, கோபம், மூர்க்கம், பொறாமை, நம்ம வாயில வரப்படாத தூஷண வார்த்தைகள் எதுவுமே நம்ம வாயில வரப்படாது. அதை விட்டு விடணும். ஓகே, கம்யூனியனுக்காக நான் என்ன பண்றேன், அதை விட்டுடுறேன். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லக்கூடாது. இருக்கிறது என்னவோ அதை சொல்லுங்க. அதுல அவங்களை ஜெயிக்கவும் வேணாம், நம்ம தோத்து போகவும் முடியாது. ஸோ ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதுக்கணும். பழைய மனுஷனையும் செய்திகளையும் கலைந்து போடணும். ஸோ இது கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை உண்டாக்கின கர்த்தருக்கு ஒப்பாய் பூரண அறிவு அடைபடி, பூரண அறிவு அடைய வேண்டுமானால் புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நாம் போட்டுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனங்க பாருங்க, எவ்வளவு அழகா இத போட்டு அழகா நமக்கு கொடுத்து வைக்கிறாங்க. எவ்வளவு ஒரு நேர்த்தியா இருக்குதுன்றத பாருங்க. எவ்ரி டைம் ஏதோ ஒரு விஷயத்த காரியம் மாதிரி பேசிட்டு ஏதோ ஒரு டைம் பாஸ் பண்ணிட்டு சமாதானப்பட்டு போறது, அது ஒரு சைடு டைப் ஆஃப் பிரசங்கம். ஆனா இது வந்து எவ்ரி டைம் ஒவ்வொரு மனுஷனுக்கும் சென்சேஷனல் மனதளவுல மனோ தத்துவங்களை கொஞ்சம் புரிஞ்சு கொண்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு வாய்ப்புகளை தேவன் கொடுப்பாங்க. புதிய அறிவடைபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, ஆமென், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையா பேசப்படுது. எபேசியர் 4:22-24. எபேசியர் 4:22-24 எபேசியதವರಿಗೆ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 22-24 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் கலைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, புதிதான ஆவி, யூனிட் ரினியூ. என்னைக்கும் ஆவில நிரம்பினீங்க, அதை சொல்லி காலத்தை மட்டும் பிரயோஜனப்படாது. நீங்க இப்போ ரினியூ ஆகணும், தினம் தினம் ரினியூ ஆகணும், உற்சாகப்படணும். சோ மறுபடியும் நீங்கள் உங்கள் ஆவியிலே புதிதாக ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும், ஆமென், நீதி எப்படியாப்பட்ட நீதி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். சோ எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டு இதுக்கு தேவை, எல்லாரும் அதை கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது தத்துவமான வசனங்கள், அதாவது டாக்டரின்ஸ் அப்படின்றாங்க. சோ இங்கிலீஷ்ல சொன்னா டாக்டரின்ஸ். சோ இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். கிறிஸ்டியன்னா கர்த்தருடைய பிள்ளைனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது ஒரு கணக்கு. நான் ரோமா பொறுத்தவரைக்கு 6ನೇ ಅಧ್ಯಾಯ 5-11 அவருடைய ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ஆமென். அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருந்தா, வெறும் ஒரு மனுஷன் துக்கப்படுறதுன்னு சொல்லி இருந்தா அதுல சென்ஸ் வராது. எப்பவுமே நான் விசனமாக்குறேன், நான் துக்கமாக்குறேன், ரொம்ப பாட அனுபவிக்கிறேன், கஷ்டமா அனுபவிக்கிறேன், இது ஒரு விசுவாசிக்கு அடையாளம் அல்ல. அவர் என்ன செய்யணும், இனி நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி, பாவத்துக்காக போராடாதபடி, அதுக்காக சிரமம் எடுத்து அழுவுறது, சிரமம் எடுத்து வசனப்படுறது, சிரமம் எடுத்து ஒரு 4 பேர்கிட்ட சொல்றது, சிரமம் எடுத்து ஒரு பக்கத்து தாண்டி கிட்ட சொல்றது, இதெல்லாம் தேவையில்லை. Don't take strain. ஒரு பாவத்துக்காக நீ strain எடுக்காத. என்ன செய்யணும், நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது அறிந்திருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கினேன். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கானே, ஆமென், மரித்தவன் பாவத்துக்கு விடுதலையாக்கி நீங்கப்பட்டிருக்கானே, ஆகையால் கிறிஸ்துவனுடைய கூட நம்ம மரித்தோமானால் அவர்களுடைய பிழைத்தும் இருப்போம் என்று நம்பிக்கிறோம். சொல்லுங்க, அவர்களுடனே கூட பிழைத்தும் இருப்போம். ஆமா, இது யாரும் சொல்லணும் இல்ல, நாம் பிழைத்தும் இருப்போம் அப்படின்னு ஒரு ஷூரிட்டியா அந்த இடத்துல பேசுது. அதனால கொஞ்சம் விசுவாசிகள் இது கொஞ்சம் அப்படியே நீங்களும் உங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்தவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். யாருக்காக பிழைத்திருக்கிறோம்? சிம்பிள். அருமையான வசனங்கள். நீங்க மார்க் படிங்க, சும்மா என்டர் பண்ணீங்கன்னா போதும், அப்புறம் மெதுவா படிக்கலாம். எவ்வளவு அழகான வசனங்கள். கலீஷியன்ஸ் கலாத்தியருக்கு 5ನೇ ಅಧ್ಯಾಯ அது 4ರಿಂದ 17 வரைக்கும் வசனம் ஓதுவதாದರೆ, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. ஆமென், ஆமென்.
கொஞ்சம் கவனிங்க. பவுலப்போஸ்தலன் சொல்றது போல நீங்க எல்லாருமே ஊழியக்காரனா மாற்ற நல்லா இருக்குமே, எல்லாமே பாஸ்டரா மாற்ற நல்லா இருக்குமே. நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே பாஸ்டரா மாற்ற நல்லா இருக்குமே, நீங்க எல்லாருமே ஊழியக்காரா மாற்ற நல்லா இருக்குமே. சரியான பவுண்டேஷன்ல நம்ம பலப்பட்டா நல்லா இருக்குமே. ஏன்னா அப்போ நீங்க மத்தவங்களுக்கு போதிக்க ஆரம்பிச்ச உடனே நீங்கள் பக்குவப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிடுவீங்க. அல்லேலூயா. அதான் அதனுடைய சீக்ரெட். நீங்க வந்து பாஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறோம். ஏன்னா நீங்க மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணும் பொழுது உங்களை நீங்களே சுத்திகரித்துக் கொள்கிறீர்கள். சோ மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுது உங்க மனசு குத்தப்படும் பொழுது நீங்க என்ன பண்றீங்க, உங்களை நீங்களே பக்குவப்படுத்துறது மட்டுமல்ல, உங்க வாழ்க்கை அப்படியே பரிசுத்தமா மாறிடும். சில பேர் ஏமாத்தி தீர்றாங்க, நீ கவலைப்படாதீங்க. சில பேர் வேக ஜீவிக்கிறாங்க, சில பேர் வேற வழியில ஒழித்துக்கு வந்துட்டாங்க, வசதியாக்குறாங்க. சில நேரத்துல எப்படின்னா வாழ தெரியும் அவங்களுக்கு, வாழ்ந்து நிற்பாங்க. அதை பத்தி நீ கவலைப்படாதீங்க. ஆனால் கர்த்தருக்குள்ளாக பலரை பிரகாசிப்பிக்கிறவர்கள் தான் ஊழியக்காரர்கள். அந்த ஊழியக்காரர்கள் பிரகாசிக்கிறாங்கன்னா இவங்க எவ்வளவு பிரகாசமா இருந்தா இன்னொருத்தர் பிரகாசிக்க முடியும். அப்படிப்பட்டவர்களால் மட்டும்தான் இன்னொருத்தரை பிரகாசிக்க பண்ண முடியும். அல்லேலூயா. கள்ளர்களும் கள்ளத்தனமாகவும் வேடிக்கையாகவும் சும்மா ஒரு போக்காகவும் ஜீவிக்கிறவங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க. நம்ம யாரையும் சொன்னா கோபம் வந்துடும், யாருக்கு சொன்னாலும் கஷ்டமா போயிடும். அதனால நம்ம யாருக்கு சொல்றது வேணாம், அவங்க புரிஞ்சுக்குவாங்க. கர்த்தர் அவங்களே நடத்துறார். ஆமென். அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும்னா, மைசேவியருடைய எண்ணம் ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரன், என்னுடைய சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரன் மாறணும். அப்பதான் அவங்க தன்னையும் பலப்படுத்தி பலருக்கும் ஆசீர்வாதமாய் மாறிடணும். அதனாலதான் நமக்கு போதனைகளும் நம்முடைய வசனங்களும் நமக்கு டீச்சிங்ஸும் பக்கவா இருக்குது. நம்ம கிட்ட கிளியரா சொல்லி கொடுத்துருக்கிறோம். நம்ம வேர்ல்ட் வைட் போயிட்டு வசனங்க யாருன்னா எடுத்துக்கிட்டோம். நம்ம பல ஊழியக்காரர்களையும் மூத்த ஊழியக்காரர்கள் எல்லாம் எப்படி பிரசங்கம் பண்றாங்க, கம்பேர் பண்றோம். அவங்க எல்லாரையும் கவனிக்கிறோம், நம்ம லிசன் பண்றோம், அவங்களுடைய மெத்தடாலஜி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு மெசேஜ் இது வரைக்கும் என் லைஃப்ல ஒரு மெசேஜ் கூட நான் காப்பி ஆச்சு. என் மனசாக நான் தெளிவா சொல்ல முடியும். யார் பிரசங்கம் பண்ணிருந்ததும் நான் தூக்கி வந்து பிரசங்கம் பண்ணதில்லை. அவங்க சொல்றது அந்த காலத்துல ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதியிருப்பேன் ஒழிய அதை வச்சு நான் பிரசங்கம் பண்ண முடியல இருக்கு. ஆனால் இந்த காலத்துல நம்மளோட மைசேவியர்ல நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுதான் ஆண்டவர் நமக்கு நடத்தி கொடுத்திருக்கிறார். அதுவும் நம்மளை பலப்படுத்துகிற வசனங்களாகவும் தைரியப்படுத்துகிற வசனங்களாகவும் இருக்கும். சோ அதனால கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தர்கிட்ட காப்பி பண்ணதும், இன்னொருத்தர்கிட்ட வாங்கினதும், இன்னொருத்தர்கிட்ட எடுத்துக்கொண்டதும் அது எப்பொழுதுமே உனக்கு பிரகாசிக்காது, அது உனக்கு தைரியம் கொடுக்காது. அல்லேலூயா. நீ கஷ்டப்பட்டு உணர்ந்து கீழ்ப்படிஞ்சு ஒடுங்கி இந்த வசனத்துக்கு சரிப்பட்டாலுடைய உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. நல்லா கவனிச்சுங்க. பேசலாம், பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் அதை அர்த்தத்தோடு சொல்லி கொடுக்கணும்னா நம்மளா அதை ப்ரிப்பேர் பண்ண மட்டும்தான் அந்த ஆத்திரம், அந்த ஆசை, அந்த எண்ணம் அவன் இப்படி வரும். உங்களுக்கு கிட்ட பேசுறேன், ஆனா என் உடம்புல வந்து அவ்வளோ ஒரு ஆர்வம் இருக்கும். என் ஷர்ட்டு, என்னுடைய கோட்டு கூட நனைஞ்சிடும், அவ்வளவு ஸ்வெட்டிங் ஆகும். ஏன்னா அது யோசனை, என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அவ்வளவு தூரத்துக்கு ஓடும். இதை இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்தாதான் விசுவாசிகள் நடத்தா இங்க பார்த்து நிற்கும் போதே அங்க என்ன நடக்குதுன்னு நான் கவனிச்சுட்டே இருப்பேன். அங்க பார்த்து நிற்கும் பொழுது இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஒரு பாஸ்டரா இருந்தா நான் பாட்டு வேற எல்லாத்தையோ சொல்லி போகிறது இதெல்லாம் இருக்க முடியாது. எல்லாரையுமே நான் கவனிச்சிருக்கேன், எல்லாரையும் பார்த்துருக்கேன், எல்லாரும் பலப்பட்டாங்களா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் ஒரு ஊழியக்காரனுக்கு தகுதி. இல்லாவிட்டாலும் இதெல்லாம் பிசினஸா போயிடும். பிசினஸ் நம்ம பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த ஒரே வார்த்தையினாலே நியாயப்பிரமாணம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவன் அந்த கட்டளைகள் எல்லாம் முடிச்சுட்டார் ஆண்டவர். ஒரே ஒரு வார்த்தையில எப்படி உன்னை நீ நேசிக்கிறோம் அது போல வெரி சிம்பிள். கதை அங்கேயே முடிஞ்சு போச்சு. பிறனை நேசிப்பாரு, கடவுளை நேசிப்பாரு, வேற இது பண்ணாத அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு சொல்லிட்டு யாத்ராகமத்துல எப்படி நம்ம ஒரு வசனங்களை வாசிக்கிறோமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரே ஒரு சிம்பிள் வேர்ட், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல. வெரி சிம்பிள் என்கிறது ஒரே வார்த்தை ஞாபகம் பண்ணுவோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்காதிருப்பீர்களானால்
புரியுதுங்களா? இது கொஞ்சம் நல்ல பிரிச்சு வாசிக்கணும். கடித்து பட்சித்தீர்களானால் அது மேல கோபம் வர்றது நியாயம்தான். அதுக்காக அவங்களை பிடிச்சி போகக்கூடாது. ஒருத்தர் மேல உங்களுக்கு மனசு கஷ்டம் வர்றது நியாயம்தான். அவங்ககிட்ட ஏதோ ஒரு நியாயம் இருக்கும் இல்லை, அவங்களுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுக்கணும் இல்லைங்களா? நம்மளுக்கு தெரிஞ்ச நியாயத்தை வச்சு நம்ம ஒருத்தர் கோபப்பட்டுட்டோம், அது எவ்வளவு தூரத்துக்கு கடித்து பட்சிக்கிற அளவுக்கு, அது சாப்பிட்டு கெட்டியா பிடிச்சி சாப்பிடுற அளவுக்கு நம்ம போயிடுறோம். குழந்தையாவது ஒரு தப்பு பண்ணா கொஞ்சம் விட்டு கொடுங்க. ஒரு கணவன் ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டார், கொஞ்சம் அப்படியே அடக்கி வாசிக்கிறது இல்லை. ஒரு மனைவி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆச்சு, அதை கொஞ்சம் பட்டுப்படாம சொல்லி அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம்னு கிடையாது. எடுத்த உடனே அப்படியே இன்னைக்கே முடிச்சிட்ட மாதிரி. சிலருடைய வாழ்க்கையில இன்னைக்கே வாழ்க்கை முடிஞ்சிட்ட மாதிரி தான் செய்யுது. அப்படி ஐயோ இனிமேல் நான் வாழ முடியாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இதை குடிச்சிடுறேன், அதை பாய்சன் பண்ணிடுறேன். அதாவது பிசாசுடைய கிரியைக்கு எவ்வளவு தூரத்துக்கு இடம் கொடுக்குறாங்கன்னா அவ்வளவு தூரத்துக்கு. அதுக்கு தான் ஆண்டு சொல்றாரு, கடித்து பட்சிக்கிற அளவுக்கு நம்ம போகக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இப்பவே நமக்கு எவ்வளவு ஞானம் இருக்குது. இப்ப இருக்கிற சந்ததியை பார்க்கல, இப்ப வரப்போகிற சந்ததி ரொம்ப அறிவுள்ளவர்களா இருக்கிறாங்க. நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா பாஸ்ட் டிசிஷன் எடுத்துக்கிறீங்க, ரொம்ப பாஸ்ட் டிசிஷன் எடுக்கிறீங்க, ரொம்ப தப்பான டிசிஷன். அது நான் என்ன சொல்றது, இன்னொரு விதத்துல சொல்றேன், ஹேஸ்டி டிசிஷன். உடனே ஒருத்தர் மாட்டேன், அவன் மோசம் எடுத்த உடனே அவங்க ரொம்ப நல்லவன். ஏன்னா உங்களுக்கு அந்த அஃபேர் இருக்கிறதுனால அவன் தப்பே பண்ணா கூட சரி, அவனை பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த டிசிஷன் மேக்கிங் எப்பவுமே நம்மளுடைய மனதுல எவ்வளவு தூரத்துக்கு டெப்த் கொடுக்குறது. ஏன்னா பொதுவான அறிவு நம்ம கிட்ட கம்மியா இருக்கிறதுனால ஒரே இதுல கவனமா இருக்கிறது, அதனால அதுல விழுந்துருவாங்க. பிகாஸ் அவங்க எப்பவுமே அதிலே கவனம் கொடுக்கறதுனால தான் they are dead in that. அதிலே செத்து கிடக்குவாங்க, அதனால தான் அவங்க அதிலே கவனமா இருக்குது. பொது அறிவு எல்லாத்துலயும் நம்ம பேலன்ஸ்லயே வரலாம்னா எது நல்லது கெட்டதுன்னு பேலன்ஸ் பண்ண வாய்ப்பு. ஒண்ணுலயே ஒரே அந்த 4 செவத்துக்குள்ள அந்த வீட்டுல அவங்க என்ன சொல்றாங்க அதே பேசிருக்கிறது, அதுலயே ஊறி இருக்கிறது. இதுனா இன்னொருத்தர் பேச்சு எடுக்கிறதுக்கு யாருக்கும் இஷ்டம் இல்லை. பேலன்சிங் இருக்காங்க. அதே குட்டல் இருந்து அதே பழக்கம் வந்துடும், அதே செயல் வரும், அதே கோபம், அதே எரிச்சல். டெவலப்மெண்டே இருக்காது, மூவ்மெண்ட் அபிவிருத்தி இருக்காது, முன்னேற்றம் இருக்காது. அது தப்பு. சோ விசுவாசிகள் எப்பொழுதுமே you need to see that கடித்து பட்சிக்க கூடாது. you need to give little lenience. நானே அவங்களே தப்பு பண்ணது நியாயமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுத்து விட்டு கொடுக்கணும். நாளைக்கு நம்ம தப்பு பண்ணுவோம் நமக்கு தெரிஞ்சு அந்த டைமுக்கு ஒரு சான்ஸ் வேணும். நான் இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்தாதான். தப்பு வந்துச்சு ஓவர் அவங்க கரெக்ட் போயிட்டா கதை நடக்காது வீட்டுல. அதுவே ஒரு பெரிய ரகலையா மாறிடும். வீடு ஒரு மர்மமாவே ஒரு 2-3 டேஸ்க்கு மாறிடும். சோ கொஞ்சம் நம்ம விட்டு கொடுக்கலாம். அப்படி ஒருவர் அடிக்கப்படாதபடி எச்சரிக்கையா இருங்க. ஆமே அப்படியே ஒரடி கீழ்த்தரமா காரி துப்பி விட்டுறது, அவ்வளவுதான். நீ ஒண்ணுமே இல்ல, முடிஞ்சு போச்சு உங்க கதை சொல்லிட்டு அவர் அப்படியே இம்யூன் பண்ணி உட்கார வச்சிருது, டபுள் பீஸ் மாதிரி உட்கார வச்சிருது. அதெல்லாம் செய்யக்கூடாது. எல்லாருக்கும் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றது இல்லையா, அது போல நம்ம எல்லாத்திலையும் அடக்கி வாசித்தாதான் நாளைக்கு நமக்கும் அடக்கி வாசிப்பாங்க. ஆமே, புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? என் வயசு என் பிள்ளைங்க நான் தான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் போடுறேன். அதுக்காக நான் அட்வான்டேஜ் எடுக்க முடியாது, அடக்கி வாசிக்கிறேன். அப்பதான் நாளைக்கு எனக்கு ஒரு 70-80 ஆகும் பொழுது ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் கை தூக்குனாக்கா இது வேற அப்படின்மா. அது வரக்கூடாதுன்னா இன்னிலிருந்து அந்த பேலன்சிங் பவர் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய சொத்து, அன்பின் சொத்து கொஞ்சம் கொடுத்து வச்சு வைக்க வேண்டும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து போன நாட்கள்ல அவங்களும் யோசனை பண்ணி மறக்க முடியுமா? புத்தியில் வரணும்னா நம்ம பேலன்சிங் இருந்தாங்க. எத்தனை கவுத்தல் எல்லாத்தையும் நீங்க திருமணத்துல வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அவங்களும் அதே திருமணத்துல போவோம், ரிலேஷன்ஸ்ல போவோம். சின்ன பையமா ஒரு டென்ஷன்
என்ன கட்சம் ஒரு தகம்பாடுறதுக்கு ஒரு தலைமுறை எக்ஸ்ட்ரா யூ கோ சோல் ஸ்மால் கேரேஜ் போய் அந்த கேரேஜ்ல போயிட்டு 7-8 ஸ்பைனர் பண்ணாடா, ஒரு 14-16 ஸ்பைனர் பண்ணாடா அப்படின்னு இவரு எடுத்துன்னு சோ அது மரியாதையே இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி தான் நடக்கிறாங்க. அந்த போய் வீட்டுல போனா கூட அதே மாதிரி தான் ஹேபிட் நடத்துவான். அவன் हो फैमिली की हो, हाँ फैमिली की हाँ, हमें मैं फैमिली की मैं हाँ அப்படின்னா மே ஃபேமிலி அது அப்படித்தான் போவோம். அதே போடணும் டே ஃபேமிலிக்கு டே. புரியுதுங்களா? அந்த ஃபேமிலி நீ அப்படித்தான் ஹேபிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க அதான் பண்ணுவாங்க. அவங்க கல்யாணம் ஆகிட்டு போன உடனே வேணுமா, ஏன்னா எங்க அப்பா அப்பா கொடுத்தாரு எங்க அம்மாவை, அதுக்கு என்ன வருது, நீங்க சொல்லி கொடுக்கல, வருது சார், ரொம்ப கஷ்டம். So we need to be very careful. கடித்து படிச்சுக்க கூடாது, ஒருவே டம்மி பீஸ் பண்ண கூடாது. we need to அடக்கி வாசிக்கணும். கொஞ்சம் இப்பவே நம்ம சொத்து எடுத்து பணத்தை வண்டி எடுத்து சேர்த்து வச்சு என் பிள்ளைக்கு கொடுக்கறது இல்ல, என்னுடைய கேரக்டரும் நான் போய் சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு. Can you understand? என்னுடைய கேரக்டர் கூட நான் அவங்களோட சேர்த்து வச்சாதான் நாளைக்கு அவங்க நம்மளோட பெட்டர் குவாலிட்டியா அவங்க வாழ முடியும். வெறும் சொத்து சேர்த்து வச்சா மூடத்தனமா பேடியாளர் பிள்ளைகளாக மாறிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் ரொம்ப பேரு முட்டாள வழியை சொல்லி கொடுக்கும் ரொம்ப பேர் வந்துடும். அதனால விசுவாசிகள் சொத்து ஆசீர்வாதம் பணமும் சேர்த்து வைக்கிறதோடு கூட முதல்ல இருந்தே நம்ம சின்ன வயசுல வர்றதுக்குள்ளாமே நம்ம ஆவிக்குரிய சென்சேஷன், how to talk, how to behave, how to repay, how to forgive, இதெல்லாத்தையும் இப்பத்துல இருந்தே அவங்களுக்கு சேர்த்து வச்சுட்டா அந்த சொத்து தான் அவங்களுக்கு பேலன்சிங் பண்ண உதவும். இல்லாவிட்டால் முட்டாள்களாகவும் நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணத்தை நாசம் பண்ணுகிற பிசாசுகளாக மாறிடுவாங்க. அதனால நீங்க யூ பெட்டர் பணத்துக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஞானத்தை அவங்களுக்கு சேர்த்து பொக்கிஷம் அவங்களுக்கு வச்சு வைங்க. ஆமே. இன்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிசத்தை நிறைவேற்றாதிருப்பீர்கள். So give importance to the spiritual activities so that the flesh activities எல்லாம் தானா ஒழிக்க போகுது. நீ எப்ப பாரு அதான் பேசுறது, நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க இருக்கிறோம், திடீர்னு காலேஜ் போன உடனே உனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஃபிலிம்ல இருக்கிற ஒரு இது ஜோக்கா சொல்றான், நீ இங்கிருந்து அவர் கூப்பிடுறப்ப அந்த ஜோக் வச்சு தான் பேசுற. என்ன ஆயிடுதுன்னா இதே சர்ச்சில் இருந்தா கூட அந்த பாட்டு அவங்க மனசுல வந்து எப்படி அதே தான் மனசுல வந்து. See how you are going to get habituated or ஒரு நல்ல இம்பாக்ட் எந்த இடத்துல கொடுக்குதோ அந்த இம்பாக்ட் தான் உங்களை மனசுல அப்படியே மறுபடியும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கும். ஸோ கர்த்தருடைய பிள்ளைகள் நான் சொல்லுகிறது என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். Give importance what it is necessary, then you will ignore what is not necessary. மாமிசம் ஆவிக்கு விரோதமாகும், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகும் இச்சிக்கிறது. It's always there is a conflict. Amen. Amen. நல்லா கவனிச்சு பாருங்க சார். நீ போப்புன்னு சொல்லலாம், ரெவரண்ட்லாம், நீ டாக்டர்லாம் எல்லாத்தையும் சொல்லலாம். உங்களை அறியாதே கெட்ட எண்ணங்கள் நம்ம கிட்ட வருதா இல்லையா? நம்மளை அறியாதே வருதா இல்லையா? யாரும் இல்லைன்னு புழுவாதி தெளிவா சொல்றேன். நம்முடைய மனசு நான் என்ன நல்லது யோசிக்கணும்னு நினைக்கிறதோ அதை மீறி கெட்ட எண்ணங்கள் நம்மளை அதிகமா டாமினேஷன் பண்ணினே தான் இருக்கும் எவ்ரி டைம். தட் இஸ் வாட் த ட்ரூத். இவர்களுக்கு மேலாக நம்ம மீறி தான் ஆவிக்குரிய சென்சேஷன் நம்ம வாழ முடியும். அதனால don't think that we are pros for this. பெரிய வல்லுநர்கள் என்ற மனசுல நம்ம வரக்கூடாது. we know நம்மள அறியாதே எந்த நேரமும் கெட்ட சிந்தனைகளும் தகாத யோசனைகளும் நம்ம டாமினேஷன் பண்ணிட்டு தான் இருப்போம் எவ்ரி டைம். இட் இஸ் த ட்ரூத். அதனால தான் நீ உயர்த்தார்னா இரு, உன்னுடைய ஸ்டேட்டஸ்ல நீ எந்த வேலைன்னா செஞ்சுக்கோ, அது உன்னுடைய தகுதி, நீ வந்திருக்க நிலைமை. இட் டசன்ட் மீன் நீ பாவத்துக்கு விலகி இருக்க முடியாது. விலகி இருக்கணும்னா அந்த எல்லா வித டாமினேட்டிங் அந்த இச்சைகள் வார்த்தைகளும் எண்ணங்களும்
உங்களை டாமினேஷன் பண்ண காரியங்களை நம்ம மேற்கொண்டு நம்ம ஒவ்வொருத்தரும் பலப்பட்டா மட்டும்தான் கர்த்தருக்கு பரிசுத்த வாழ்க்கை நடத்த முடியும். Can you understand? Please, இந்த யூனிவர்சல் ட்ரூத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுதான் நம்ம வாழணும். தெரியாத மாதிரி வேண்டாம், நம்மளுக்கு தான் வருது வேற யாருக்கும் வராது அப்படின்னு நினைக்கூடாது. நீ ஹியூமன் எப்பொழுதுமே ஹியூமன் தான். ஸ்பிரிச்சுவல் மேன் தான் இருப்பான். அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏன்னா அந்த சத்தியத்தை அப்படி எடுத்துக்கினாதான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா இன்னொருத்தரை தூக்கி விடுவீங்க, இன்னொருத்தரை தாழ்த்துவீங்க. நீங்க அப்படிலாம் செய்ய முடியாது. சில நேரத்தில் சொல்லுவாங்க, இவங்க ரொம்ப மோசமான வாய்ங்க, இவங்க ரொம்ப அக்கிரமிச்சு வாய்வோம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, நம்மளாம் அக்கிரமிச்சு தான் கர்த்தர் நம்மளால மீட்டெடுத்தாரு. நம்மளாம் பொல்லாததுல இருந்ததுனாலதான் கர்த்தர் நமக்காக மறிச்சிட்டாரு. மகனடா இப்ப இவங்கிட்ட நான் கொஞ்சம் கொஞ்சமா கையை கொடுக்குறேன் காலை கொடுக்குறேன்னு சொல்றதை விட மகனடையா வேணா, நான் ஃபுல்லாவே என்ன நான் விட்டு கொடுத்துறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே ஜீவனை கொடுத்துட்டாரு. சரி, இதுக்கு மேல நம்ம வேற எதுவும் பேசி எக்ஸ்பிளேஷன் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள், கலேஷியன்ஸ் 5ஆம் அதிகாரம், கலேஷியன் 5:5 25 26. நாம் ஆவியிலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமல், ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமல், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். சோ இது ஒவ்வொன்றும் ரொம்ப அறிவுபூர்வமான காரியங்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதை நடத்துவார். நமக்கு விசுவாசிகள் பலம் கொடுப்பார். இது நீங்க புரிஞ்சுங்க ப்ளீஸ். ஏன்னா ஓவரா நம்ம புத்தி சொல்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. புரிஞ்சுங்க. 1 பீட்டர் 2:1-5 முதல்ல பேதுரு 2:1 இப்படி இருக்க கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகல துர்குணத்தையும் சகல கபடத்தையும் வஞ்சகத்தையும் பொறாமையும் சகல புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும் குழந்தையாக புதிதான குழந்தை போல திருவசனமாகிய கலங்கம் இல்லாத ஞானப்பாதையில் மாற்றியாகிறது. ஸ்தோத்திரம். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் இல்லைங்களா? மனப்பாட வசனம் வாசித்து பாருங்களா? இதை பேஸ்மெண்ட் வச்சுதான் நம்ம அதை சொல்லணும். இந்த வசனம் தான் நம்ம பேஸ்மெண்ட். கற்றலை போல ஆவிக்குரிய மாளிகையாக இயேசு கிறிஸ்துமா தேவனுக்குரிய ஆவிக்குரிய பலிகள் சேர்க்கப்படி பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. சோ இதுதான் நம்ம மனப்பாடமா அந்த இடத்துல மனப்பாட வசனமா நான் கொடுத்தேன். 1 பீட்டர் 1st சாப்டர் முதலನೇ பேதுரு 1ನೇ ಅಧ್ಯಾಯ 14-19. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையில கொண்ட இச்சைகளின்படி, நம்ம தெரியாத காலங்களில் லட்சியமில்லாத காலங்களில் எப்படி கடந்தோம், இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயும் உங்களை அழைத்தவர் பரிசுத்தா இருக்கிறது போல படிங்க. முடிஞ்சு படிங்க. நான் உங்கள் நடக்கையில் எல்லாம் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராக எதிர்க்கிறதே. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுக்குரிய கிரியைகளின்படி நியாயத்திற்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாக சஞ்சரிக்கிறோம் அளவும் அழகா. We are travelers and co-travelers. இயேசு கிறிஸ்து டிராவல் பண்ணார். We are also co-travelers. அவர் டிராவல் பண்ணும்படி நம்மளும் டிராவல் பண்றோம். அதனால இந்த டிராவல் பண்ணி முடிக்கிறதுக்காக உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியும் பொன்னுனாலும் மீட்கப்படல. ஆமென். பொன்னிலையும் கோல்ட்லயும் சில்வர்லயும் கர்த்தர் நம்ம மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்றாகிய கிறிஸ்துவில் ஏற்பட்டனால மீட்கப்பட்டது என்று அறிந்திருக்கிறீர்களா? சோ நமக்கு ஒரு வேல்யூ கொடுக்கப்பட்டதுன்னா அந்த வெளியேறப்பட்டத ஒரு ரத்தத்தினால தான் மீட்கப்பட்டது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். 1 பீட்டர் 2nd சாப்டர் முதலನೇ பேதுரு 2:24 நம் பாவங்களுக்கு செத்து நீதி பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளை போல இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மேய்ப்பரும் கண்ணுக்காகிய மாநிலத்தில் திருப்பப்பட்டீர்கள். ஆமென். We have been brought to the church. We have brought to the under guidance of the pastor. வேத வசனங்களும் சரியான சத்தியங்களும் போதிக்கிற அந்த லெவலுக்கு கர்த்தர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். நம்ம ஓரளவு படிக்க முடியும். ஆமென். ஒரு மனுஷன் நம்ம டிபெண்ட் பண்ணக்கூடாது.
போதிக்கிறார் பாஸ்டர் அவங்க வேலை செய்யறாங்க, அதுக்காக அவங்களெல்லாம் நம்ப கூடாது. தெளிவா சொல்ற பாருங்க, பாஸ்டர் அசோக் ராஜை நம்ப கூடாது. அவங்க போதிக்கிறாங்களா, வெரி குட். வசனம் சரியா சொல்லி கொடுக்குறாங்களா, சரியா வசனம் பைபிள் தான் எடுத்து கரெக்டா சொல்றாங்களா, இவ்வளவு தெரிஞ்சு அந்த சத்தியத்தின் மேலதான் நம்ம நம்பிக்கை வச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்திக்க போறோம். அவன் மனுஷனில் நம்பிக்கை வைக்க கூடாது, ஊழியக்காரர் மேலும் ஆள் மேலும். ஏன்னா நம்பிக்கை வைக்கிறதும் வானா, கொடை சொல்றதும் வானா, யார் கதையும் வானா. நமக்கு வேண்டியது வசனம். வசனத்தை கரெக்டா போதிக்கிறாங்களா, சரியா சொல்லி கொடுக்குறாங்களா, இந்த கண்காணியமா இருக்கிறாங்களா, ரைட். நமக்கு மேய்ப்பரா இருக்கிறாங்களா, ரைட். அது வரைக்கும் சந்தோஷம். அதை எடுத்து நம்ம வாழ்க்கையை கடந்து கொண்டு போக வேண்டும். ஆமென். ஃபர்ஸ்ட் ஜான் ஃபர்ஸ்ட் சாப்டர் 6 to 7 நாம் அவரோடு அழைக்கப்பட்டிருப்பவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களா இருந்தால் சத்தியன்படி நடவாமல் பொய் சொல்வர்களா இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு அழைக்கப்பட்டிருப்போம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை. ஆமென். காலத்தை பார்த்தால் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 12-14 வாசிக்கிறோம். காலத்தை பார்த்தால் போதகராக இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களை, மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணுகளா தக்கவர்கள் ஆகிறீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையா இருக்கிற அப்படின்னாலே நீதி வசனத்தில் அடக்கம் இல்லை, அபியாசம் இல்லை. பலமான ஆகாரமானது நம்மை தீமை என்று என்னதென்று பயிற்சியினால் பை பிராக்டிஸ். வாழ்க்கையில பேச்சினால நம்ம வாழ்க்கை நடத்தக்கூடாது, செயல்முறையில நடத்தணும். எப்படிங்க? எப்படி நடத்தணும்? செயல்முறையில தான் நடத்தணும். பேசிட்டாக்கா இந்த காலத்துல யாரும் நம்ம பேச்சு கேட்கறதுக்கு ரெடியா இல்லை. ஆமென். நம்ம பேச்சை கேட்கறதுக்கு யாருக்குமே இஷ்டம் இல்லை. ஏன்னா உலகத்துல நிறைய பேசுறாங்க, ரொம்ப பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கு. ஆனால் பயிற்சியினால் ஆமென் நம்ம எப்படி செய்யணும்? பலமான ஆகாரம். நான் ஸ்ட்ராங் மேன், நான் ஒரு கிறிஸ்டியன், நல்ல ஒரு மனுஷன், நான் தேறின மனுஷன் சொல்ல முடியுமானால் அவர் எப்படி இருக்கணும்னா, நன்மை தீமை என்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்க முயற்சி செய்யும் ஞானோந்தரங்களுடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். சோ வயசாக்குவங்க அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்னா, நன்மை தீமை அறியத்தக்க ஞானோந்திரியமெல்லாம் அடங்கி பை பிராக்டிஸ், பயிற்சியினாலே அவங்க தங்க வாழ்க்கையை செட்டப் பண்ணி வச்சிருக்கனால ரொம்ப அழகா அந்த முதிர் வயதும் வயதான வயதும் அவங்க நடத்தி கொண்டு போவாங்க. ஆமென். அதான் வயசானவங்க அர்த்தம். அதான் கிறிஸ்டியன்ல மூத்தவங்கன்னா அதுக்கு வேல்யூ ரொம்ப. அதுல வசமே தெரியல, சரியா 4 பேர் போதிக்கல, அந்த வீட்டுல இருக்கிறவங்க, அதாவது நீங்க கவனிக்க நல்லா, if they are encouraging, they are Christians. தப்பு மட்டும் சுட்டி காட்டுறாங்கன்னு வச்சுங்க, அவங்க செயல்பட்டு வர மாட்டாங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாகவே பேசணும், மற்றவங்களை என்கரேஜ் பண்றவங்களுக்கு பேசணும், நன்மை தீமை அறிந்திருக்கணும் அவங்க. ஆனா பை பிராக்டிஸ்ல அவங்க என்ன பண்ணணும், இன்னொருத்தருக்கு என்கரேஜ் பண்ற ஆட்களாக இருப்பாங்க. அதுதான் வயதுல மூத்தவர்கள் கிறிஸ்டியன்ஸ் சொன்னா அதுக்கு அவ்வளோ ஒரு வேல்யூ இருக்கும். அப்பதான் அவங்க கர்த்தர் நடத்துவார். அதுதான் வயதானவர்கள் அர்த்தமே வரும் அதுல. and then கொடுக்கல் வாங்கல், சாப்பிடுற விஷயத்தை கர்த்தருக்கு சொல்றாரு. First Timothy 4:4-10 சாப்பிடுற விஷயம். தேவன் படைத்தெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள், ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. சோ அதுக்காக ஒரு கொழுப்பு பிடிச்ச ஒரு கறியை எப்ப சாப்பிட்டு தள்ளப்படுத்ததில்லை, நம்ம தான் எடுத்துக்கணுமே அப்படி சொல்லிட்டு நம்ம கன்சிஸ்டன்டா மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அது ஒரு பிரச்சனையா போயிடும். ஆனா கர்த்தர் சமூகத்துல நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர் நமக்கு உண்டாக்குறதெல்லாம் நல்லதுதான். நம்ம ஏரியால நமக்கு நம்ம ஜனங்களுக்கு கிடைக்கிறது தான் ஃபுட்டு. இந்த ஃபுட்டை நம்ம ஆமதிக்கிறோம், will have the respect on that food. அந்த ஃபுட்டை நம்ம அனுபவிக்கிறதுல ஒரு தப்பு இல்லை. இதுல நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நான் இதெல்லாம் பண்ணிக்க மாட்டேன், இதெல்லாம் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னா நீ எடுத்துக்கிறது எடுத்துக்காது உன் இஷ்டம். யோசி, எது உனக்கு ஒரு லாபம், உன் சரீரத்துக்கு எது பிரயோஜனமா இருக்கும், எது உன்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு நல்லது அப்படின்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. சில பேருக்கு பாருங்க, சம்டைம்ஸ் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி சொல்றேன். நம்ம ஊர்ல கருநாடு, அந்த கருநாடுல ஃபேமஸ் என்னன்னா கேழ்வரகு, சிறுதானியங்கள்ல அது ஒண்ணு. இதை ஊர் முழுவதும், இந்த முழுவதும் இல்ல, பல இடத்துலயும் அதான் பேசுறாங்க. நீங்க என்ன போய் என்ன தானியம் எடுத்தாலும்
இந்த சிறுதானியத்துல வந்து கேழ்வரகு கூட நீங்க சேர்த்துக்க, உங்க உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்றாங்க. நம்ம என்ன பண்றோம்? என்னவோ கேவலமான சாப்பாடு மாதிரி நம்ம கணக்கு போட்டு மற்றவங்க எதில் ஸ்ட்ரென்த் பண்றது. ஓ தின்னலாம், அது நமக்கு இஷ்டம் வர்றா அப்படின்னா அர்த்தம் எனக்கு தெரியல. இஷ்டத்துக்கும் இந்த சாப்பாட்டுக்கு அர்த்தம் இல்லை. கர்த்தர் என்ன சொல்றாரு? தெய்வம் படைத்ததெல்லாம் நல்லதுதான். ஏன் கர்த்தருக்கு எல்லாம் ஒட்டு பண்ணிட்டாருன்னா அதெல்லாம் நல்லதுதான் படிச்சிருக்காரு. அதனால நீங்க வந்து கர்த்தர் உண்டு பண்ணது தப்பு ரைட்டு நீங்க சொல்றதுக்கு கர்த்தர் வந்து சொல்லல. ஆண்டவர் படிச்சதெல்லாம் நல்லா படிச்சிருக்காரு. நீங்க அதை அனுசரிச்சு எது முக்கியம், எப்போ சாப்பிடணும் எப்போ சாப்பிடக்கூடாதுன்னு பிளான் பண்ணி நீங்க அதை அனுசரிச்சு வாயில போட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். இதான் கர்த்தர் சொல்றாரு. அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். வாட் யூ ஆர் கோயிங் டு செலக்ட், என்ன செலக்ட் பண்றியோ அது தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். இவர்களை நீ சகோதரருக்கு போய்த்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தையினாலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாக இருப்பாய். சீர்கேடும் கல்வி பேச்சு. கொஞ்சம் பேச ஆரம்பிச்சதுக்கும் பேசினே என்ன பேசணும்னு தெரியாது. எவ்வளவு பேசணும் தெரியாது. பேச ஆரம்பிச்சா பேசினே இருக்குது. தப்பு. தட் இஸ் கால்ட் கேள்வி பேச்சு. அர்த்தம் ஒருத்தர் உட்காந்து பேசினே இருப்பாங்க, ரொம்ப அழகா பேச்சுவார்த்தை போயிட்டே இருக்கும், ரொம்ப குஷி ஆயிடும். அதனால இவங்க பேசி முடிச்சிச்சு இல்லை, என்ன ஞாபகம் வருதோ அந்த பேச்சை எடுப்பாங்க. யார் யாரெல்லாம் ஞாபகம் வருது எல்லா பேச்சும் எடுப்பாங்க. ஐயோ ஒருவர் ஆயிடுச்சு இல்லை அப்படின்வாங்க. திரியும் கூட ஓகேன்னு ஸ்டாப் பண்றது ஞானம் வராது. திரியும் இன்னொரு தெரியாம தூரத்துல இருந்து அவர் ஒன்று எடுப்பாரு, இவர் ஒன்று எடுப்பாரு, இவர் ஒன்று எடுப்பாரு, அவர் ஒன்று எடுப்பாரு, மாத்தி மாத்தி கலந்து கலந்து பேசி திஸ் இஸ் வாட் கேள்வி பேச்சு. கேள்வி பேச்சுன்னா ஒரு சம்பந்தம் இல்லாத இன்னொருத்தரை குறித்து பேசுகிற எந்த ஒரு வார்த்தையும் நியாயத்துக்கு போகாம இருக்காது. கர்த்தர் நியாயத்துக்கு கொண்டு வருவாங்க. அப்படிங்கிறது ஆண்டு நாட்டாரு சீர்கேடும். சீர்கேடும்னா சீர் இல்ல, நினைச்ச மாதிரி பேசிக்கிறது, நினைச்ச மாதிரி இடத்துக்குள்ள போறது, நினைச்ச மாதிரி ஆளுங்கிட்ட பழகிறது, நினைச்ச மாதிரி ஜீவிக்க சீர்கேடு. கல்வி பேச்சுன்னா என்ன பேசுறோன்னே நமக்கு தெரியாத பேசிக்கிறது, எதெல்லாம் மனசுல வரத பேசுறேன். உங்களால அவங்க பிரயோஜனம் ஆச்சா இல்லையா அதை பத்தி திங்க் பண்றதே. we all make that mistake. நீங்க புரிஞ்சுக்குங்க. நான் யாரும் கேட்கறதுக்கு நானா தான் இருக்கு, சில யோசித்துவேன், ஏடா பேசணும், இது பேச வேண்டிய வேலை இல்லையே அப்படின்னு நான் பல முறை ஃபீல் பண்ணுவேன். So this is what happens all the time. So we need to be very careful. கட்டு கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சி பண்ணு. ஸ்தோத்திரம், ஆமென். தேவ பக்திக்கு ஏதுவான முயற்சியை நீ செய். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். சரீரத்தினால நீ ட்ரை பண்ண ஆகாது, இது வேஸ்ட்ன்றாரு. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளவர்களா எல்லாவற்றையும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கு. சோ நம்ம சொந்த சரீரத்துல இதெல்லாம் செயல்படுத்தலாம் அப்படின்னா முடியாதுன்றாரு. அதனால நம்ம தேவனுடைய இடத்தினால் இது நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிர்ணயம் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கு ரட்சகர் ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். So we should be very careful. ஜீவனுள்ள தேவனத்துல பட்சமா இருக்கணும், தேவனத்துல இரக்கத்தை பெறுறோம், அவரால் பலப்பட்டு இருக்கிறோம். நம்ம வந்து கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் கூட ரொம்ப நீங்க தான் படிக்கல, 2 பேதுரு 1:5-8 வரைக்கும் யாரா ஒருத்தர் படிக்கல As you have a better understanding, be able to say no when you need the truth. Do not give up. As you wait and do not give up, live like God. As you live like God, be kind to Christian brothers and love them. வாசிங்க. ஓகே, தமிழ்ல வாசிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்துடனே தைரியத்துடனே ஞானத்துடனே இச்சை அடக்கத்துடனே பொறுமையுடனே தேவ பக்தியுடனே சகோதர சிநேகத்துடனே அன்பையும் கூட்டி பழகுங்கள். இந்த லிஸ்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எடுத்தா எப்படி பாஸ் நம்மலாம் வாழ்க்கை நடக்குது, எவ்வளோத்தையும் கணக்குல போட்டா
பேசவே முடியாது கொடுக்குது, வீட்டுல சும்மா இருக்க முடியாது ஆயிடும், எதுவுமே செய்ய முடியாது கொடுக்குது. இதெல்லாம் நாளடைவில் தான் செயல்படுத்த முடியும். எடுத்த உடனே விசுவாசம் வேணும், தைரியம் வேணும், ஞானம் வேணும், இச்சை எடுக்கும், கண்ட்ரோல், பொறுமை வேணும், தேவபக்தி வேணும், சகோதர ஸ்நேகம் வேணும், அன்பு வேணும். இதெல்லாம் டே டு டே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி நம்ம சரிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால இதுல கொஞ்சம் கேர்லெஸ் ஆகிட்டா என்ன ஆகும் தெரியுமா? வீணரும் கனியற்றவர்களுமா இருக்கு. இதுல கேர்ஃபுல்லா இருந்துட்டா வேஸ்ட்றாம சில சொல்றாங்க, அதாவது ரொம்ப வேஸ்ட்பா, யூஸ்லெஸ் அப்படின்ற சென்சேஷன் போவாங்க. கனியற்றவர்களாங்க இந்த ஆள்கிட்ட போய் பிரயோஜனமே கிடையாது, இவரால ஒரு பைசா இந்த ஆள்கிட்ட சமாதானமா போயிட்டு வந்தோம், அவர்கிட்ட போயிட்டு வந்தா நமக்கு ஒரு லாபம்ன்றதே கிடையாது, பேசினாலே போதும் அந்த ஆள் அப்படின்ற ஸ்டேட்டஸ் மாறிட்டு நம்ம ஆசீர்வாதம் உள்ளவர்களாக நம்ம மற்றவர்களுக்கு கனி உள்ளவர்களாக, கனியை கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இல்ல கொஞ்சம் சவுண்ட் கம்மியாயிடுச்சு, நீங்க ரொம்ப சவுண்ட் போச்சு. என்ன 11:10 தான் ஆச்சு, ஆனா நீங்க ஏன் மூல உபதேசம்ன்றது மூலையே கெட்டுதுன்னு நினைக்கிறேன். சோ இட்ஸ் ஆல் ரைட். ஸ்தோத்திரம். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் இதை கொஞ்சம் மனசு கஷ்டமா வாசிங்க. தீத்து 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்க தேவகிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியை லௌகீக ரட்சியை வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற அனந்த பாக்கியத்துக்கு மகா தேவனும் நம்முடைய ரட்சகர் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமை பிரசன்னமாகுதலுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போயிருக்கிறது. சோ நமக்கு சொந்த ஜனங்களாய் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் கர்த்தர் நம்மை மாற்ற போதுமாக இருக்கிறார். அதனால விசுவாசிகள் ஸ்தோத்திரம். இதெல்லாம் கொஞ்சம் பேசுனா கொஞ்சம் கஷ்டமா தெரியுது, உங்களுக்கு ஆல்ரெடி டல்னஸ் வந்துச்சு. சாப்பிட நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோட கூட மகிமையில வெளிப்படுவீர்கள் மனசுல வச்சுக்கின்னு கர்த்தருக்குள் நான் ஒருத்தருக்கு பலப்பட்டு திருவந்துன்ற இந்த கான்செப்ட்ல ஒவ்வொருவரும் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. பழைய துருத்தி, பழைய பாத்திரம், அதுல போட்டா போடுற பொருள் கூட கெட்டு போயிடும். புது ராஷ்டிரத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்கிறது இல்லை. வார்த்து வைத்தால் துருத்திகளும் கிழிந்து போம், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டு போம். சோ அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அதாவது நிச்சயமாய் புரிஞ்சுக்கினேன், பலப்பட்டு கர்த்தருடைய திடப்படும்படி கடைசி வசனத்தை மாத்திரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 1 Corinthians 6:19-20 வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்கள் உடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய நீங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளைங்க இதெல்லாம் மனசுல வச்சுக்கோ. அகைன் இட்ஸ் ஓகே. மனப்பாட வசனம் லாஸ்ட்ல ரிவ்யூ பண்றதுக்காக இதை போட்டு வச்சிருக்கேன். நம்ம எழுந்து நிற்போம், ஜெபத்துல வருவோம், திருவிழா கலந்து கொள்வோம்.